திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அன்னையின் விழியிலே நமக்கு வேண்டிய அருள் முழுவதும் இருக்கின்றது. அவள் தனது கடைக்கண் தன்னை காட்டிவிட்டால் நமக்கு என்ன வேண்டுமோ அது முழுதும் ஒரு கணத்தில் கிடைத்து விடாதா என்ன? அந்த அபிராமவல்லியின் அடி இணையை பற்று என்று வேதம் சொல்லுகிறது. வேதமாதா ஸ்ருதிமாதா அந்த அன்னையின் அடி பணிந்தல்லவா கிடக்கின்றாள். அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயம் அன்றோ அந்த அன்னையின் திருவடிகள். அப்படி அந்த வேதம் கூறியபடி செல்ல, அவளை வழிபட நமக்கு நெஞ்சகம் இருக்கின்றது. இப்படி இந்த வழியை விடுத்து கைவர் தம்மோடு கூட வேண்டாமே என்கிறார் பட்டர். அதுவும் எப்படிப்பட்ட கயவர்கள்? பழிக்கே சுழலும் கயவர்கள், வெம் பாவங்களை செய்பவர்கள், தம்மோடு கூடியவர்களை பாழும் நரகக் குழியிலே அழுத்தக்கூடிய கொடியவர்கள். அவர்களோடு நாம் கூடலாமா? நிச்சயம் கூடாது. அந்த அன்னையை அடைய சத்சங்கம் வேண்டும். அந்த அன்னையை நமக்கு நல்ல சகவாசம் ஏற்படவும் சத்சங்கம் ஏற்படவும் அவளது கடைக்கண் பார்வை நம்மேல் படவும் அருள் புரிய வேண்டும் என்ற பொருள்படும்படியான விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து பால் நரக குழிக்கே அழுதும் கைவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே என்ற அபிராமி அந்தாதி பாடலை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு பக்தியோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.